ஹலோ நண்பர்களே, 9வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அவனோட பையனும் ஃபாத்திமாவை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு அவன் பையன் கிட்ட சீக்கிரம் இருட்டாக போகுது, நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு காலையில வந்து தேடலான்னு சொல்றான். அதுக்கு அவன் பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். டே, நான் சொல்றதை கேளு, அந்த மந்திரக்கல் அவகிட்ட தான் இருக்கு, அதனால சேஃபா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு எப்பவும் போல அந்த கை நடுங்க ஆரம்பிக்குது. அவன் பையனுக்கும் ஒன்றும் புரியல, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதே ஹீரோனால சுத்தமா நடக்க கூட முடியல. ஒரு சைடு கால்லையும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சாட்டிருக்கு. அப்ப அவன் பையன் தான் ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு அந்த ஃபாத்திமாவை அடைச்சி வச்சிருக்கிற ரூமை தான் காட்டுறாங்க. ஃபாத்திமா எப்பவும் போல ஒரு மூலையில உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த ரூம்ல ஒரு கேண்டில் இருக்கு, பக்கத்திலேயே கண்ணாடி பாட்டில் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்ஜின் அவனோட பிளட்டை இந்த பாட்டில தான் பிடிச்சி வச்சிருப்பான். ஸோ அதுதான் இதுல இருக்காட்டிருக்கு. எதுக்காக இங்கே வச்சிருக்கான்னு தெரியல. அப்ப கரெக்டா எல்ஜின் அங்க வந்துடுறான். ஃபாத்திமா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே ஃபாத்திமா இருந்துட்டு தயவு செஞ்சு இங்கிருந்து நீ வெளியே போக விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறா. பதிலுக்கு எல்ஜினும், ஆட லூசு புள்ள, உன்னை யாரும் இங்க அடைச்செல்லாம் வைக்கல, உன்னோட நல்லதுக்காக தான், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஃபாத்திமா இருந்துட்டு, உன் கண்ணுக்கு ஒரு கிரியேச்சர் தெரியும் சொன்னீல்ல, அதை நானும் பார்த்தேன், அது பேசுறத நம்பாதடா, எனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறது நார்மல் பேபி மாதிரி தெரியல, கிரீன் ஹவுஸ்ல அந்த பாட்டிமாக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறா. அப்ப எல்ஜின் பதிலுக்கு, அட அந்த குழந்தை பயந்து போயிருந்துச்சுமா, அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு நீ சரியா ஃபீட் பண்றதே இல்லை, பசியில வேற இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வந்து வச்சிருந்த பாட்டில காட்டுறான். ஏன்னா அதுலதான் ஃபுல்லா இவனோட ஃப்ரெஷ் பிளட்டா ஏத்தி வச்சிருக்கானே. அப்ப ஃபாத்திமா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போலான்னு பாக்குறா. எல்ஜின் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரும்போது மறுபடியும் ஃபாத்திமாக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப எல்ஜின் இருந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல நீ சரியா சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கறா. இத குடி, சரியாயிரும், பேபி நல்லா ஹெல்த்தியா இருக்கும், நம்ம எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு வேற சொல்றான். ஃபாத்திமாக்கு இவன் மேல நம்பிக்கையே போச்சு. எல்ஜின் இருந்துட்டு, இந்த டவுனுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நீ நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்க, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ பிரெக்னெண்டா இருக்கங்கிற விஷயத்த சொன்ன பத்தியா, அப்பவே இந்த குழந்தை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்த கனவுல ஹீரோ இந்த மொத்த டவுனையும் காப்பாத்துறதுக்கு அந்த கிரியேச்சர் தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லிக்கிட்டே அந்த பிளட்டை ஊட்டி விடுறான். அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கலனாலும் அந்த ஸ்மெல்லு படப்பட அவளே விரும்பி அந்த பிளட்டை குடிக்க ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்லயே விக்டர் இதுக்கு மேலே என்னால எதையும் ஞாபகப்படுத்த முடியாதுன்னு சர்ச்சில் இருந்து வெளியே போக பாக்குறான். அப்ப பின்னாடியே வந்த மேத்யூவோட ஒய்ஃப் வந்துட்டு, டே எதை நினைச்சும் பயப்படாத, நடந்த விஷயத்த நீ நினைச்சு பார்த்தாதான் இங்க என்ன நடக்குது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விக்டர் இருந்துட்டு, நான் இதை அவங்க கிட்ட சொல்லியிருக்க கூடாது, அதனாலதான் அவங்க அங்க போனாங்கன்னு அவங்க அம்மாவை மென்ஷன் பண்ணிட்டு இதுக்கு மேலே இதை பத்தி நான் நினைச்சு பார்க்க விரும்பலன்னு கிளம்ப ட்ரை பண்றான். அப்போ மேத்யூவோட ஒய்ஃப் அவனை ஸ்டாப் பண்றதுக்காக டச் பண்றாங்க. ஆனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விக்டரையும் போக விட்டுறாங்க. ஆனா சாரா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அவ மேத்யூவோட ஒய்ஃப் கிட்ட, நீங்க விக்டரை டச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வர அசிஸ்டன்ட் காரன், உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கிளினிக்ல அட்மிட் பண்ணிருக்கோம் சொன்ன உடனே மேத்யூவோட ஒய்ஃப் அங்க கிளம்புறா. அதே டைம்ல கிறிஸ்டியும் மேத்யூவோட பொண்ணை செக் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல, நல்லா தான் இருக்கா. சரிம்மா, அந்த காட்டுல உனக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கிறிஸ்டி கேட்கும் போது மேத்யூவோட பொண்ணு இருந்துட்டு, தெரியல, அந்த இடத்துக்கு போனா நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் மட்டும்தான் சொல்றான். நடந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே அவன் சொல்லல. கிறிஸ்டி இருந்துட்டு, உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் கிளினிக்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் மேத்யூ அவன் பொண்ணு கிட்ட, எதுக்கு உன் தம்பியை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள அந்த இடத்துக்கு போனேன்னு கேட்கும்போது அவ பொண்ணு இருந்துட்டு, இல்ல நேத்து நானும் மொட்டையும் அதே இடத்துக்கு போனோம், அப்ப எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே மேத்யூ கோவம் வந்துடுது. மொட்டையும் கூட வேற நீ வெளியே சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு கோவப்படும் போது மேத்யூவோட ஒய்ஃப் அங்க வந்துடுறாங்க. என்னைக்கு புருஷங்கார பொண்டாட்டி முன்னாடி சத்தமா பேசியிருக்கான், அதனால மேத்யூ நான் இப்ப வந்துடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. இப்ப நம்மளுக்கு மொட்டையனை தான் காட்டுறாங்க. அவன் முகத்துல போட்டிருந்த பேண்டைட கழட்டலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பூச்சிகளோட சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இந்த டைம் ரொம்ப ஹெவியா கேக்குது, அவனாலேயே தாங்க முடியல. இவன் அந்த வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா மேத்யூ அங்க வந்துடுறாரு. அவர் உள்ள வரலாமான்னு கேட்கிற சத்தத்துலதான் இவன் டைவர்ட் ஆகி நார்மலே ஆகுறான். அப்ப மேத்யூ இருந்துட்டு, என்னோட பொண்ணை எதுக்குடா நீ அந்த காட்டுக்குள்ள கூட்டு போனன்னு கேட்கும் போது
மொட்டையன் அதை போய் உன் பொண்ணுகிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிடுறான். மேத்யூவுக்கு செம்ம கடுப்பாகுது. டே, அன்னைக்கு உங்க 3 பேத்துக்கு இந்த மாதிரி நடந்ததுல இருந்தே என் பொண்ணு சரி கிடையாது. அவளுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறான். கண்டிப்பா உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட சொல்லுன்னு கேட்கறான். அப்பவும் கூட மொட்டையனுக்கு லைட் அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் மொட்டையன் அதை மறைச்சுக்கிட்டு, எனக்கு என்னோட பிரச்சனையே 1000 லைன் கட்டி நிக்குது, இதுல உன் பொண்ணு பிரச்சனையை ஹேண்டில் பண்ற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்ல ராஜா, நீ எதா இருந்தாலும் உன் பொண்ணுகிட்டயே போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். கடைசியா மேத்யூ அங்கிருந்து கிளம்பும் போது உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன். உன் பொண்ணுகிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னா, அதனால வண்டி ஓட்டுறது ஆக்சுவலா கூட்டு போனதே நானு. அவளுக்கு அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டிருக்கு. அதனால அப்பப்ப ஃப்ரீ டைம் கிடைச்சா உன் பொண்ணுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சொல்லி கொடு. எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து யாரும் உயிரோட வெளியே போவோன்னு தோணல. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்குள்ளேயும் ஹீரோவை ஒரு வழியா ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறான் அவன் பையன். அப்பா நம்ம கிளினிக்கு போகலாம், கிறிஸ்டி செக் பண்ணி என்னன்னு சொல்லுவான்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்குற அந்த பையனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருது. ஆமாடா, கொஞ்ச நாளா எனக்குள்ள இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, உட்காரு பேசலான்னு சொல்லும் போது அந்த பையனுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவன் ஃபாத்திமாவை தேடணுங்கிறதுல குறியா இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு டே கொஞ்ச நேரத்துல இருட்டிரும், கவலைப்படாத, ஃபாத்திமா எங்க இருந்தாலும் சேஃபா தான் இருப்பா, அவகிட்ட அந்த மந்திரக்கல் இருக்குன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறான். அதே நேரத்துல டோனா ஃபாத்திமா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபாத்திமாவை அவளோட பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. கடைசியா ஃபாத்திமா இங்க வந்து 1 வருஷம் ஆச்சுன்னு ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணதான் டோனாக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு மேத்யூவோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அவன் பொண்ணு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் கிளினிக்ல ஸ்டே பண்ண சொன்னதுக்காக மொத்த மேத்யூ ஃபேமிலி அங்கதான் ஸ்டே ஆயிருக்கு. அப்போ மேத்யூ அவன் ஒய்ஃப் கிட்ட குழந்தைங்கெல்லாம் தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு நான் எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ணவே இல்லை, ஆனா இதுக்கு மேல நீ பண்ற விஷயத்துல வீட்டுக்கு போறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் உன் பின்னாடி சப்போர்ட்டா நான் நிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆறுதலா பேசுறான். அப்ப மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு நம்ம பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றா. இந்த டவுட் ஆல்ரெடி மேத்யூவுக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவன் பையன்கிட்ட, கடைசியா நான் சாரா கூட காட்டுக்கு போன பத்தியா, அதுக்கு முன்னாடி இருந்துதான் எனக்கு இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அவன் பையனும் இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமான்னு கேட்கும் போது கிறிஸ்டிக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்றான். இதுல அவன் பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோவப்படுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி கையில மட்டும்தானே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காலுக்கு வந்திருக்கு, அநேகமா இந்த சிம்டம்ஸ் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும். கடைசி அசிஸ்டன்ட் காரனோட அம்மா இறந்தாங்க பத்தியா, அப்ப நானும் அங்கதான் இருந்தேன். அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லா விஷயத்தையும் என் கண்ணு முன்னாடியே தான் செஞ்சிச்சு. இந்த அளவுக்கு பக்காவா ட்ராப் பண்ணி நம்ம எல்லாத்தோட ஒற்றுமையையும் என்னோட கான்ஃபிடென்ட்டையும் இழக்கிறதுக்காக தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்குற அவன் பையனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்போ ஹீரோ வந்துட்டு ஏன் ஒருவேளை ஃபாத்திமாவுக்கும் இதே மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லும் போது அவன் பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். டே யோசிச்சு பாடுறா, பஸ்ல வந்து அந்த லேடியை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லும் போது விண்டோவை யாரோ தட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, மான்ஸ்டர் தான். கடுப்புல இருந்த ஹீரோ கன்னை எடுத்துட்டு அந்த ஸ்கிரீனை விலக்கி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா தலையிலேயே புல்லட்டை இறக்கிடுவேன்னு சொல்லும் போது வெளியில இருக்கிற மான்ஸ்டர் வேற, என்னை ஷூட் பண்ண போறீங்களா, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஹீரோவோட பையன் தான் ஒரு வழியா அவனை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறான். அதே டைம்ல சாரா அவ பிரதரோட ஞாபகார்த்தமா வச்சிருந்த பொம்மைய ஒரு வழியா ஒட்டி முடிச்சிட்டா. அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போது அவளுக்குள்ள கேட்கிற வாய்ஸ் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. இல்ல என்னால முடியாது, இதுக்கு மேல என்கிட்ட பேசாத, என்னை தனியா விட்டுன்னு கத்தி கதறிட்டு இருக்கா மண்ட வழியில. நெக்ஸ்ட் டே எல்ஜின் மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட் டோருக்கு தான் வரான். உள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களா, அவனை நோட்ட விடுறாங்களான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே வரான். அந்த டைம்ல உள்ள இருக்கிற ஃபாத்திமா அந்த கட்டில்ல ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்கு, அதை உடச்சி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு வயிறு வலிக்கவும் ஆரம்பிக்குது. இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்கு. எல்ஜின் வந்து அந்த பீரோவை நகர்த்துற சத்தம் வேற கேக்குது. ஒரு வழியா அந்த ஸ்டீல் பிளேட்டை உடச்சி எடுத்து அவ கையிலேயே ஒளிச்சு வச்சுக்கிறா. அப்ப அங்க வந்து எல்ஜின், பாத்தியா நான் சொன்னேன்ல, நீ ஹெல்த்தியா சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் குழந்தை வளர்ந்துரும், எப்ப வேணா பிறக்கலாம், நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோன்னு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறான். தப்பா நினைக்காத, உன்னோட ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்க முடியல, அதான் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே ஃபாத்திமா வந்துட்டு என்னை கொஞ்சம் தூக்கி விட்டுறியான்னு கேட்கும் போது அவனும் ஹெல்ப் பண்றதுக்கு வரான்.
அப்ப அந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சு எல்ஜினோட கையிலேயே ஒரு வெட்ட போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறா ஃபாத்திமா. அப்பவும் எல்ஜின் ஊட்டுற மாதிரி இல்ல, மறுபடியும் ஃபாத்திமாவை உள்ள இழுத்துட்டு போய் அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அப்ப கரெக்டா ஹீரோவோட பையனும் ஃபாத்திமாவை தேடலான்னு கிளம்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்றா. நம்ம 2 பேர் மட்டும் போனா பத்தாது, காலனியில இருக்கிற இன்னும் சில பேர்த்த கூப்பிட்டு போலான்னு சொல்லும் போது அவன் பையன் இருந்துட்டு ஆல்ரெடி டோனா நடந்த விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சாரா வந்துடுறா. ரொம்ப முக்கியமான விஷயம் உடனடியா பேசணும்னு சொல்லும் போது ஹீரோ இங்கேயே சொல்றான் நடந்த விஷயத்த. அப்ப சாரா இருந்துட்டு உண்மையே சொல்லுங்க, ஃபாத்திமா மிஸ் ஆயிட்டால அப்படின்னு கேட்கறா. இவங்க 2 பேத்துக்கும் தூக்கி வாரி போடுது. இதுல ஹீரோவோட பையன் வேற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அவன் மேல எகிர்றான். ஆனா ஹீரோ தான் அவனை தடுத்து நிறுத்திட்டு சாராவை பேச சொல்றான். அப்ப சாரா இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மறுபடியும் அந்த வாய்ஸஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுது, அதுதான் ஃபாத்திமா இங்கிருந்து மிஸ் ஆயிட்டாங்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் எங்கேயோ பக்கத்துலதான் இருக்காளாமா, ரொம்ப பயந்து போயிருக்கான்னு சொல்லுச்சுன்னு சொல்றா. கடைசியா அந்த வாய்ஸஸ் எல்லாம் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுதுன்னு சொல்லும் போது ஹீரோ எதுக்குன்னு கேட்கிறான். ஏன்னா கரெக்ட் டைம்ல நம்மளால ஃபாத்திமாவை கண்டுபிடிக்க முடியாதாமா, அதனாலதான் அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுதுன்னு சொல்லும் போது ஹீரோட பையன் நொந்து போயிடுறான். அதுக்கப்புறம் விக்டர் அவனோட ரூம்ல இத்தனை வருஷமா சேர்த்தி வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுறான். ஃபுல் அப்செட்ல இருக்கான். அப்ப அந்த காலனியில் இருக்கிற குண்டு பொண்ணு அவனை சமாதானப்படுத்தலான்னு பார்க்கும்போது விக்டர் இருந்துட்டு எல்லாமே போச்சு, இது எல்லாமே எனக்கு என்னைக்காவது ஞாபகம் இருந்தா வச்சிருந்தேன், கடைசியில் இது எல்லாமே என்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி வீசிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்புறான். இந்த சத்தம் கேட்டு போலீஸ்காரியும் அசிஸ்டன்ட் காரனும் அங்க வராங்க. அப்ப போலீஸ்காரி விக்டர் போற வழியை பிளாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுடான்னு சொல்லும் போது விக்டர் இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையா வழியை விட்டுன்னு மிரட்டுறான். போலீஸ்காரிக்கு விக்டரை பத்தி தெரியலனாலும் அசிஸ்டன்ட் காரனுக்கு தெரியுது. அதனால அசிஸ்டன்ட் காரன் தான் போலீஸ்காரை நகர்த்தி விட்டு விக்டருக்கு வழியே கொடுக்கறான். அதுக்கப்புறம் இவங்களும் விக்டர் பின்னாடியே கொஞ்சம் சமாதானம் ஆகுடான்னு கத்திக்கிட்டே போறாங்க. கீழே கிச்சனுக்கு வந்த விக்டர் அங்கிருந்து ஒரு கோடாரி எடுக்கிறான். பாவம் அங்க இருக்கிறவங்களா பதறி போயிடுறாங்க. விக்டர் வந்துட்டு கவலைப்படாதீங்க, உங்க யாரையும் நான் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவன் மூஞ்சிலே சப்புன்னு அப்பிக்கிறான். அந்த போலீஸ்காரிக்கெல்லாம் பாவம் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப விக்டர் வந்துட்டு என்னை யாருமே தடுக்காதீங்கன்னு வெளியே போக ட்ரை பண்றா. மறுபடியும் அந்த போலீஸ்காரி எதுக்காக நீ கோடாரி எடுத்துட்டு போறேன்னு கேட்கும்போது கவலைப்படாத, மனுஷங்களை வெட்ட மாட்டேன், மரத்தை தான் வெட்ட போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மேத்யூவும் ஃபேமிலியும் டைனருக்கு தான் வராங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த டிரைவர் லேடி அசிஸ்டன்ட் காரங்கிட்ட கேட்டிருப்பான் இந்த இடத்த மறுபடியும் நம்ம ஆப்ரேட் பண்ணலான்னு. ஸோ இவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்கு. இதை பார்க்குற மேத்யூவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டிரைவர் லேடி இருந்துட்டு உங்க பையன் தான் கிளீனிங்ல எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான்னு சொல்லி அந்த பையனை பாராட்டி பேசுறாங்க. அதுக்கப்புறம் மேத்யூவோட ஒய்ஃபு அந்த பாட்டிமாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்கும் போது இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டோனா அவங்க சிஸ்டர் கூட எடுத்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வரான். எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருப்பேன்னு சொல்லிட்டு வரும்போதே டோனா இருந்துட்டு கவலைப்படாத, ஃபாத்திமாவை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லல, அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், இங்க இருக்கும் போதெல்லாம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ இருந்துட்டு ஃபாத்திமா காணாம போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இத கேட்கிற டோனாக்கு செம ஷாக் ஆகுது. அப்ப ஹீரோ இருந்துட்டு சாராக்கு மறுபடியும் அந்த வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாய்ஸஸ் என்ன சொல்லுச்சுன்னா, ஃபாத்திமா அவளா போல யாரோ அவளை கூப்பிட்டு போயிருக்காங்க, இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால டைமுக்கு அவளை காப்பாற்ற முடியாது நக்கலா சிரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்கிற டோனா இன்னும் அப்செட் ஆயிடுறாங்க, என்ன இடத்துலடா வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு. சரி வேற வழி இல்லை, எல்லாத்துக்கூடயும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே டைம்ல டைனர்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையனுக்கு அந்த ஃபுட்டே பிடிக்கலையாட்டு இருக்கு. நான் அசிஸ்டன்ட் காரனோட அம்மா செஞ்சு கொடுக்குற ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறான். அந்த சமயத்துல மேத்யூவோட பொண்ணு இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம்னு நினைச்சு அவனை பிளேம் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா தம்பிக்காரன் நிறைய ஸ்டோரிஸ் கேட்பான்ல, அதனால அவன்கிட்ட ஐடியா ஏதாவது கிடைக்கும் தான் அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். எனக்கு தெரியும் அங்க போறது நல்ல ஐடியா இல்லைன்னு, பட் இருந்தாலும் எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ எப்பவும் போல அந்த பெல் அடிச்சு எல்லாத்தையும் கேதர் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அங்க வர டோனா எல்லாருமே ஒரு நிமிஷம் வெளியே வாங்க, முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க.
அப்ப டோனாவும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஃபாத்திமா மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட இந்த டவுன்ல எல்லார்கிட்டையும் ஃபாத்திமா நல்லா பழகியிருப்பா. அது மட்டும் இல்லாம அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நேத்து நைட் இருந்து ஃபாத்திமா மிஸ்ஸிங். அவளை தேடணும், அதுக்காக தான் இந்த மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அவ தூரமா எங்கேயும் போல நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறான். அப்போ ஹீரோ இருந்துட்டு ஒரு வாய்ஸ் இதை பத்தி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த எல்ஜின் பைப்ல நல்லவனாட்டம் அந்த மீட்டிங்லயும் நின்றுட்டு தான் இருக்கான். ஃபாத்திமா நம்ம பக்கத்திலேயே எங்கேயோ தான் இருக்காளாமா, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நக்கலா சிரிச்சுது. இதுக்கு முன்னாடி இந்த மந்திரக்கல் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்ணில் சிக்கிறவங்களையெல்லாம் வேட்டையாடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் காட்டுக்குள்ள போகும்போது தான் இந்த மந்திரக்கல் கிடைச்சது. அப்ப இருந்து நம்மளோட ஒற்றுமையை இந்த மான்ஸ்டர்ஸ்னால அவ்வளவு பிரேக் பண்ண முடியல. ஆனா இப்ப அதை பிரேக் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்க கூடாது. ஸோ யாருமே தனியா தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பேர் பேரா பிரிஞ்சு போலாம். இந்த வில்லேஜ்ல ஒரு மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எதையுமே விட்டு வைக்க கூடாது. அந்த அளவுக்கு அலாசனம்னா கண்டிப்பா நம்ம ஃபாத்திமாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலாம்னு சொல்றான். இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதனால எல்லாரும் 2 பேரா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பையன்கிட்ட, டே என்ன ஆனாலும் நம்பிக்கையை விட்டுறாத, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஃபாத்திமா கிட்டே நம்ம விசாரிச்சுக்கலான்னு சொல்லும் போது அவன் கொஞ்சம் நார்மல் ஆகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் காரனை கம்பெனிக்கு கூப்பிடும் போது அவனும் ஒத்துக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் ஜோடியா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த எல்ஜின் பயப்புள்ள ஹீரோவோட பையன்கிட்ட, உனக்கு நான் இருக்கேன்டா, எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன்னு சொல்லி இவன் அவன் பையன் கூட டீம் அப் பண்ணி தேட ஆரம்பிக்கிறான். பண்ணது எல்லாமே இவன் தான். இப்ப நல்லவனாட்டம் நடிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு ஃபாத்திமாவை தான் காட்டுறாங்க. அவ ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆயிருச்சு. அதாவது அந்த அளவுக்கு அவ வயிறு பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்ஜின் அவளுக்காக கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை தான் அவ போட்டிருக்கா. அப்ப ஃபாத்திமா அவளோட ஷூவை கழட்டிட்டு இருக்கும் போது ஸ்லிப்பாய் கீழே விழுந்துடுறா. அந்த சமயத்துல அவ கையில ஏதோ டச் ஆகுது. என்னடான்னு பார்த்தா இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்க மாட்டிருக்கு. அதுக்கு போறக்கான ஹேண்டில் தான் அது. ஸோ அதை சுத்தியும் தோண்ட ஆரம்பிக்கிறா ஃபாத்திமா. ஸோ டோனா கூட போலீஸ்காரி தான் டீம் அப் பண்ணி தேடிட்டு இருக்கா. அப்ப போலீஸ்காரி இருந்துட்டு, எங்க ஹீரோ ஒரு ஆர்டர் போட்டா அது எல்லாருமே கண்மூடித்தனமா நம்புறீங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னே யோசிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லும் போது, ஏமா இந்த விஷயம் எல்லாமே சாராக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், அது சொல்லுச்சுன்னு சொல்றாங்க. போலீஸ்காரி ஆல்ரெடி சாராவை பத்தி கேள்விப்பட்டிருப்பா. அவ யாரையோ கொலை பண்ணிட்டாலாமா. ஏன் அந்த வயசான லேடியையும் ஃபாத்திமாவையும் கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடக்கூடாதுன்னு கேட்குறா. டோனாக்கு தான் எல்லாமே தெரியுமே, காண்டானவங்க. இங்க பாரு, நாம தேட வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்காரி இருந்துட்டு, என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும், நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டோனாவை லாக் பண்ண பாக்குறா. கடுப்பான டோனா, இப்ப நம்ம ஃபாத்திமாவை தேடுறதுக்கு தான் வந்திருக்கோம், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணு, தேடி கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லும் போது போலீஸ்காரையும் ஒத்துக்கிறா. அதே டைம்ல ஹீரோவும் அசிஸ்டன்ட் காரனும் ஃபாத்திமாவை தேடிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருந்துட்டு, அவனுக்கு நேற்று காலில் அந்த சிம்டம்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தி அசிஸ்டன்ட் காரங்கிட்ட சொல்றான். அந்த டிசீஸ் பேரு பார்க்கின்சன், ஒரு நரம்பு மண்டலத்தில் வர டிசீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அதோட சிம்டம்ஸ் எனக்கு இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. நிறைய டைம் நானும் தப்பான டிசிஷன் எடுத்திருக்கலாம், நாளைக்கே நான் இறந்தும் கூட போலான்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் கார ஒத்துக்க மாட்டேங்கிறான். அட சொல்றத முழுசா கேளு, நாளைக்கு நான் இல்லாம போகலாம், இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாம ஒரே இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீ தான் இந்த வில்லேஜுக்கு ஷெரீஃபா இருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பரா கைட் பண்ணி நல்லா பார்த்துக்கணும். வேற யாருக்கிட்டையும் இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த வில்லேஜ் ஒரு நல்லவனோட கையில இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொல்லும் போதே அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, எனக்கு அந்த ஷெரீஃப் பேட்ச் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு அசிஸ்டண்டா தானே நான் இருந்தேன், எப்பவும் போல அசிஸ்டண்டாவே இருக்கேன், அந்த பேட்சை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான். அதாவது எப்பவுமே இந்த வில்லேஜுக்கு நீங்க மட்டும்தான் ஷெரீஃப், உங்களுக்கு கீழே இருந்து எல்லாத்தையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத பைபிள கரெக்டா சொல்லியிருக்கான். அதே நேரத்தில் இந்த ஜேடு அந்த பாட்டில் மரத்தை பார்த்தா பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க இருக்கிற மரத்துல எல்லாம் பாட்டில்ஸை தொங்க விட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பாட்டில தொங்க விடலான்னு ஏணியில ஏறும் போது அங்க கிறிஸ்டோபர் அந்த பொம்மையோட உட்கார்ந்து இருக்காரு. ஆனா இதை அவன் சீரியஸா எடுத்துக்காம, என்னப்பா எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மையோடய உட்காந்துட்டு இருக்க, வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போது பொம்மை ஒரு சத்தம் போடும் பாருங்க. ஜேடு ஸ்லிப்பாயே விழுந்துடுறான் கீழே. இந்த சத்தம் கேட்டு விக்டரோட அப்பா அங்க வந்துடுறாரு.
யாரு கூட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன்னு கேட்டா அவன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப அவர் அங்க இருக்கிற மரத்தை பார்த்து இதே மாதிரி ஒரு மரத்தை என் ஒய்ஃபும் எங்க வீட்டுக்கிட்ட செஞ்சு வச்சிருந்தா அப்படின்னு சொல்றாரு. கடுப்பான ஜெடி இப்ப உனக்கு என்னதான் பெருசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, டே ஹீரோவோட மருமக காணாம போயிட்டு அதை பத்தி மீட்டிங் போட்டாங்க உனக்கு தெரியாதான்னு கேட்கும் போதுதான் இவனுக்கு இந்த விஷயமே தெரிய வருது. இல்ல நான் அவளை தேடுறதுக்காக நான் போறேன் நீயும் வரையான்னு கேட்கிறாரு. ஆனா அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான். அப்ப விக்டரோட அப்பா இருந்துட்டு நீ என் கூட வந்தீங்கன்னா ஆண்டே வேலை நம்ம விக்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது அதே இடத்துல ஸ்டன் ஆகிறான். ஒரு வழியா ஒத்துக்கிட்டானாட்டிருக்கு. இங்க அந்த கோடாரியை எடுத்துட்டு வந்த விக்டர் அந்த மந்திர மரத்தை வெட்டி சாய்க்கலான்னு பாக்குறான். அப்ப கரெக்டா வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் அங்க வந்துட்டு அப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். விக்டர் இருந்துட்டு இது ஒரு பேட் ட்ரீ, இது இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த பையன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றான். இதுல விக்டருக்கு கடுப்பாயிருது. இத்தனை விஷயத்த வந்து சொல்றீங்களா, அப்புறம் ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையனும், ஆல்ரெடி நான் ஹெல்ப் பண்ணணும் தான் கிறிஸ்டோபர் மூலியமா முயற்சி பண்ணனேன். நீ உனக்குள்ளேயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு விக்டர், அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப விக்டர் இருந்துட்டு நீ இந்த டைம் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கியே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். பதிலுக்கு அந்த பையனும் நீயும் மாறிட்ட விக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். விக்டருக்கா காண்டாகுது. டே இத்தனை வருஷமா நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ ஒரே மாதிரி தான் இருந்த, இப்ப மட்டும்தான் வித்தியாசமா தெரியுற அப்படின்னு கேட்கும்போது, நல்ல கண்ணை திறந்து பாரு விக்டர், இங்க இருக்கிற எல்லா விஷயமும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு இவன் சொல்லும் போதுதான் விக்டருக்கு சில விஷயம் புரியுது. அப்ப இதெல்லாம் கெட்டதுக்கான அறிகுறியான்னு கேட்டா அந்த பையன்கிட்ட இருந்து பதிலே காணோம். டே நீ என்னோட ஃப்ரெண்டுடா, தயவு செஞ்சு இங்கிருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேட்கிறான். ஆனா அந்த பையன் இருந்துட்டு மரத்தை மட்டும் வெட்டாம இரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். விக்டர் இருந்துட்டு என்னை விட்டு போகாத, திரும்பி வாடா திரும்பி வாடான்னு கூப்பிட்டாலும் அந்த பையன் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறான்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல எல்ஜின் ஹீரோவோட பையனை சமாதானப்படுத்தலான்னு ட்ரை பண்ணும் போது அவன் இருந்துட்டு, டே ஆல்ரெடி இந்த வில்லேஜில் நான் எங்கள் அம்மாவை இழந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபையும் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போதான் இந்த விஷயம் எல்ஜினுக்கே தெரியுது, இவங்க அம்மாவும் இங்கே இருந்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மேத்யூவும் அவனோட பையனும் ஃபாத்திமாவை தேடிட்டு அந்த ஆர்வி வெஹிக்கலுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் அங்கேயும் ஃபாத்திமாவை காணும். அப்போ மேத்யூ வந்துட்டு லாஸ்ட் டைம் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீ ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்த, உன்னை நாங்கள் இழந்துருவோமோன்னு நினச்சேன்டா தாமஸ் மாதிரி, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பதிலுக்கு அந்த குட்டி பையன் இருந்துட்டு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அப்போ நம்ம எல்லாருமே பயந்து போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறான். ஸோ இப்போ மேத்யூ வந்துட்டு அதே மாதிரி தாண்டா உன் லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருக்கு. உங்கள் அக்கா கூட அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போன பற்றியா, அதில் உன் தப்பு ஒன்றும் கிடையாது, நீ உன்னை ப்ளேம் பண்ணிக்காதன்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி அந்த பையனை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடம் எப்பவுமே நம்ம மனசளவில் உடஞ்சு போகணும், நம்மளே ப்ளேம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுது, அதுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு கிளம்பும் போது அங்க இருக்கிற ரேடியோல அப்பா என்னை காப்பாத்துங்க, தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த தாமஸோட வாய்ஸ் கேக்குது. மேத்யூக்கெல்லாம் சரியான ஷாக் ஆகுது. ஆனா மேத்யூவோட பையன் அசால்ட்டா, ஆமாப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான், இது தாமஸோட வாய்ஸே கிடையாது, இந்த இடம் நம்மளை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, வாங்க வெளியே போலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா வெளியே போயிடுறான். இவங்க அங்கிருந்து வெளியே போகும்போது இத்தனை நேரம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்த வாய்ஸ் சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மேத்யூவோட ஒய்ஃபும் அவளோட பொண்ணும் அந்த கண்டெய்னர் ஹவுஸ்ல வந்து தேடி பார்க்கறாங்க. அங்கேயும் ஃபாத்திமாவை காணும். இந்த பொண்ணு இப்போதான் இந்த கண்டெய்னர் ஹவுஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா. இதை பத்தி விசாரிக்கும் போது தான் மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, நானும் விக்டரும் அன்னைக்கு அந்த டனல்ல இருந்து வெளியே வரும்போது நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இதுல இந்த பொண்ணு ரொம்பவே பதட்டமாயிடுறா. அப்ப அவங்க அம்மா கிட்ட, நடக்கிறதெல்லாம் கனவா நினைவானே தெரியல, நான் அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போகும்போது டோட்டலா பிளாக் அவுட் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் ஏதோ சேம்பர் மாதிரி ஒரு இடத்துல இருந்தாங்க, இங்க 3 பேத்தையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, நானு அந்த மொட்டைய நர்ஸ்காரி, அங்க நாங்க கத்தி கதற சத்தம் தான் எனக்கு கேட்டுட்டு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு ஆளும் இருந்தாரு, கடைசியா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்த ஒரு டனல்குள்ள வந்தேன், அந்த டனல்குள்ள நீங்களும் விக்டரும் பேசிட்டு இருந்த வாய்ஸ் தான் கேட்டுச்சு, அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா உங்க வாய்ஸ் தூரமா போயிட்டு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களா அந்த குழந்தைங்களோட சத்தமும் எனக்கு கேட்டுச்சு, அவங்க ஒரே பேரை தான் திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னு சொல்லும்போது மேத்யூவோட ஒய்ஃப் கரெக்டா அங்குயி அப்படிங்கிற நேம சொல்றாங்க. ஸோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு அழுகிறா. ஸோ இவங்க அம்மா அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணுக்கு அந்த குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை தெரியுது. செம்ம ஷாக் ஆயிடுறா.
இந்த பொண்ணு என்னமா நடந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது ஒரு குழந்தை அங்க நின்றுட்டு இருக்குதுமா, நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுதுன்னு சொல்றா. ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குன்னு அந்த குழந்தை சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்றாங்க. அதே நேரத்தில் ஜேடு கிட்ட விக்டரோட அப்பா இருந்துட்டு, உன்னைய பார்க்கும்போது என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்கு, அவனும் அப்படிதான் ஏதோ உட்டெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கிட்ட ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பான், நீ என்னடானா ஒரு ஏணி மேலே ஏறி நின்று யாரு கூட பேசி தானா நீயே கீழே விழுந்துக்கிற, ஸோ உன்னை பார்க்கும்போது விக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஜேடு இருந்துட்டு, நீங்க விக்டரை நினைச்சு ஃபீல் பண்றீங்க, நல்லா புரியுது, நீங்க நினைக்கிற மாதிரி விக்டர் மனசளவுல உடைஞ்சு போல, யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இடத்துல நம்மளால ஒரு நாள் சர்வே பண்றதே பெரிய விஷயமா இருக்கு, அப்படிப்பட்ட இடத்துல இத்தனை வருஷமா விக்டர் தன்னந்தனியா வாழ்ந்துருக்கான். ஸோ இந்த இடம் தான் இவனை இந்த மாதிரி ஷேப் பண்ணி உருவாக்கி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா காட்டுக்குள்ள தன்னந்தனியா வாழ்ந்த டார்சன் மாதிரி உங்க பையன். திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க இவனைய இந்த கண்டிஷன்ல பாக்கறனால உங்களால அவன் கூட அடாப்ட் ஆயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்புறான். டே எங்கடா போற அப்படின்னு இவர் கேட்கும்போது, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். ஸோ விக்டரோட அப்பாவும் தனியாவே ஃபாத்திமாவை தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்ஜினும் ஹீரோவோட பையனும் இந்த லேக்கு கிட்ட வந்துடுறாங்க. அப்ப எல்ஜின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க பஸ்ல இந்த வில்லேஜ்குள்ள வரும்போது எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுல அப்படின்னு ஹீரோவோட பையன் கிட்ட சொல்றான். அது அவனுக்கும் ஞாபகம் இருக்கு, அது எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க நடக்கிறதுல எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குது, எது நம்மளுக்கு ஆப்படிக்க பாக்குதுன்னே தெரியல. ஒருவேளை ஏன் ஃபாத்திமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருக்க கூடாது, கண்டிப்பா அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் தானே கொண்டு போய் அடைச்சே வச்சிருக்கான், அந்த குற்ற உணர்ச்சி இவனுக்கு இருக்கு. அதே டைம்ல ஃபாத்திமா அவளுக்கு கிடைச்ச ஹேண்டில் சுத்தி இருக்கிற அத்தனை மண்ணையும் நகர்த்தினா உள்ள இரும்புல ஒரு டோர் இருக்கு, அதை தூக்கலான்னு ட்ரை பண்றா. ஓவர் வெயிட்டா இருக்கு மாட்டிருக்கு, இவனால தூக்கவே முடியல. என்னடா பண்றது அப்படிங்கிற வெறுப்புல இருக்கும் போது ஃபாத்திமா முன்னாடி அந்த கிரியேச்சர் வந்து நிக்குது. ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறா. அதே டைம்ல தான் மேத்யூவோட ஒய்ஃபும் பொண்ணும் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு எதுக்கு நம்ம இந்த குழந்தைய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, இந்த குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி என்னை இப்படி கூப்பிட்டதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக்கிட்டே ஃபாலோ பண்றா. இங்க ஃபாத்திமா அந்த கிரியேச்சரை பார்த்து உனக்கு என்னதான் வேணும் எங்கிட்ட இருந்து அப்படின்னு கத்தரா. அதுக்கு அந்த கிரியேச்சரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாத்திமாவோட வாயை பொத்தி அவளை அங்க இருக்கிற பெட்ல படுக்க வச்சு வாயை மொத்தமா மூடி வச்சிருக்கு. இப்ப நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த மேத்யூவோட ஒய்ஃபையும் பொண்ணையும் தான் காட்டுறாங்க. முன்னாடி போயிட்டு இருந்த குழந்தை காணோம். இவங்க நின்றுட்டு இருக்கிற இடம் எதுன்னு தெரியுதா? ஃபாத்திமாவை அடைச்சு வச்சிருக்கிற அதே அண்டர்கிரவுண்ட் மூட தான் கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுல ஒரு டோர் வேற ஓப்பன் ஆயிருக்கு. அதனால மேத்யூவோட ஒய்ஃப் அவ பொண்ணை வெளியவே இருக்க சொல்லிட்டு அவ மட்டும் உள்ள போலான்னு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நின்னுறா. இந்த பொண்ணு என்னமா ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் கொஞ்சம் நார்மல் ஆகிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள வந்து பார்த்தா யாரோ நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவளும் அங்க இருக்கிற லைட்டை போட்டா நின்னுட்டு இருக்கிறது விக்டர். என்னடா ஆச்சு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அவ கேட்கும்போது, இங்கதான் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க, அவங்க இறந்ததுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். அப்ப மேத்யூவோட ஒய்ஃப் தான் உன் மேல எந்த தப்பும் இல்லடான்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்தும் போது கடைசியா விக்டரோட அம்மா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி விக்டரையும் அவன் சிஸ்டரையும் ஹக் பண்ணிருப்பாங்க. அதே ஃபீல் தான் மேத்யூவோட ஒய்ஃப்க்கும் வருது. அந்த விஷனும் தெரியுது. ஒரு நிமிஷம் பதறி போயிடுறா. ஐயோ இதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு அங்கிருந்து கதறிட்டே வெளியே வரா. அப்பதான் விக்டரோட அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இங்கிருந்து வெளியே போனவங்க இருட்டுல காட்டுக்குள்ள கண்ட மேனிக்கு தலதிரிக்க ஓடி இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மந்திர மரத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல கரெக்டா இவங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்மைலிங் மான்ஸ்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நின்று இருக்கான். பயப்புள்ள கன கொடூரமா இவங்களை கொன்றிருக்கான். அதை நினைச்சு பாக்குற மேத்யூவோட ஒய்ஃப் கத்தி கதறாங்க. இதுல இவங்க பொண்ணும் விக்டரும் அவங்களை சமாதானப்படுத்த வந்தாலும் யாரையுமே டச் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஃபுல் பதட்டத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.